Taste the Daily. திமுக அரசு கோட்டை விட்டதால் AI தொழில்நுட்ப நிறுவனம் அமைப்பதற்கான கூகுளின் 87,000 கோடி ரூபாய் முதலீடு ஆந்திராவிற்கு சென்றுவிட்டதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தால் ஆந்திராவில் நேரடியாக 6,000 பேருக்கும் மறைமுகமாக 30,000 பேருக்கும் வேலை கிடைக்கும் என கூறியதுடன் ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் வரை வருமானத்தையும் திமுக அரசு கோட்டை விட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவுக்கு வெளியே முதலாக AI தொழில்நுட்ப மையத்தை விசாகப்பட்டினத்தில் அமைத்திட 500 ஏக்கர் நிலம், உள்கட்டமைப்பு சாலை, மின் வசதிகளை இலவசமாகவே ஆந்திர அரசு வழங்கியிருக்கிறது. இதன் மூலமாக நேரடியாக 6,000 பேருக்கும் மறைமுகம் 30,000 பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆந்திராவிற்கு ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். இவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் இழந்திருக்கிறீர்களே, இது உங்களுடைய கவனம் இல்லாத, அக்கறை இல்லாத தன்மையை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இருக்கிறதே என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், முதலீட்டாளர்களை நாங்கள் ஈர்ப்பதிலே தவறவில்லை, அது அதானி ரெக்கமெண்டேஷன்ல அங்கே போய்விட்டது என்று ஒரு பொறுப்பில்லாமல் விளையாட்டு பிள்ளை போல அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார். திருவண்ணாமலையில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி பாக கிளை முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான S. ராமச்சந்திரன், வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி சதீஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தல் பணி தொடர்பாக ஆலோசனைகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட கழக முன்னாள் செயலாளர் பெருமாள் நகர் ராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.